ஹாய் ஹலோ வெல்கம் டு ஏஜே கோச்சிங் சென்டர். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். அதாவது நிர்வாகத்துல என்னென்ன சீர்திருத்தங்கள் இருக்கு, அதே போல என்னென்ன ஸ்கீம்ஸ் மக்கள் நல திட்டங்கள் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன இயக்கங்கள் கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன பிரச்சாரங்கள் எல்லாம் மக்கள் நலத்துக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இது நம்ம ரெண்டா பிரிக்கலாம். என்னன்னா ஒண்ணு மத்திய அரசு கொண்டு வந்தது, இன்னொன்னு மாநில அரசு கொண்டு வந்தது. இந்த டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு எதுல கவர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளாதாரம், அதாவது எக்கானமில உங்களுக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் ஆகும். அதே போல நமக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லயும் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பத்தி கேட்கறப்போ ஒண்ணு நம்மளுக்கு பட்ஜெட் கேட்கலாம், இல்ல அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் கேட்கலாம். இன்னொன்னு ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது மாநில அரசினுடைய நிர்வாகம், அதாவது மாநிலம் சார்ந்த திட்டங்கள், கொள்கைகள், இயக்கங்கள், பிரச்சாரங்கள், அதை பத்தின விஷயங்கள் எல்லாமே நமக்கு எக்ஸாம்ஸ்ல கேட்கலாம். அதே போல நம்ம இது பிரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இது உங்களுக்கு ஓகேவா இருக்கும். ஆனா மெயின்ஸ்ல என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க முழுக்க முழுக்க மாநிலத்தை பத்தி மட்டுமே, அதாவது மாநில நிர்வாகம் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் மட்டுமே, மாநிலம் சார்ந்த திட்டங்களும், மாநிலம் சார்ந்த கொள்கைகள், பிரச்சாரங்கள், அதே போல குறியீடுகள், அப்புறம் மாநிலத்தினுடைய பட்ஜெட், அதாவது நம்ம இப்போ பிப்ரவரியில இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அந்த டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு எக்கனாமிக்ஸ், அந்த எக்கனாமிக்ஸ்ல ஸ்கீம்ஸ் இருக்கும், மக்கள் நல திட்டங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுலயும் அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா சோசியலிசம், அதாவது இந்த வறுமை ஒழிப்பு, வேலை வாய்ப்பு, சுகாதாரம், கல்வி, மக்கள் தொகை, இந்த மாதிரியான விஷயங்கள்லயும் இந்த டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டோட பாத்திரலாம், அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேட் கவர்மெண்டோட பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விபிஜி ராம் அப்படிங்கறதா. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்ஷித் பாரத் கேரண்டி ரோஸ்கர் அண்ட் அஜீவிகா யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு மாற்ற கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இந்த 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம், அதற்கு மாற்றாக தான் இந்த விக்ஷித் பாரத் அதாவது விக்ஷித் பாரத் ஜீராம் அப்படிங்கறது கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம 100 நாள் நம்முடைய கிராமப்புறங்கள்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதை 125 நாட்களாக உயர்த்தி ஒன்றிய அரசு ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இந்த மாதிரியான திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? பாத்தீங்க அப்படின்னா விக்ஷித் பாரத் வேலை வாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்துக்கான உத்தரவாத திட்டம் அப்படிங்கறதா. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் வேலை வாய்ப்பு, வாழ்வாதாரத்திற்கான உத்தரவாத திட்டம். இது எப்ப கொண்டு வந்திருப்பாங்க பாத்தீங்கன்னா 2005 கொண்டு வந்திருப்பாங்க. திட்டம் 2005 கொண்டு வந்திருப்பாங்க. சட்டம் பாத்தீங்க அப்படின்னா இதற்கான சட்டம், அதாவது அனைவருக்குமே வேலை கொடுக்கணும், அதாவது கிராமப்புற மக்களுக்கு எல்லாத்துக்குமே வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சட்டம் 2006 கொண்டு வந்திருப்பாங்க. நார்மலா வேலை வாய்ப்பு உத்தரவாத திட்டம் அப்படின்னா இருக்கும். அதுக்கப்புறம் 2009 என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தியினுடைய பேரை இணைச்சு, அதாவது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? அதான் பாத்தீங்கன்னா MGNREGA, அதாவது மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி 2009 மகாத்மா காந்தியினுடைய பெயரை மாத்திருப்பாங்க. சரிங்களா? இப்போ இதனுடைய முக்கிய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 நாள் இருந்த அந்த வேலை வாய்ப்பை 125 நாட்களாக உயர்த்தி இருப்பாங்க. இப்ப இந்த ஸ்கீம் கொண்டு வந்தப்போ நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க, எங்களுக்கு இந்த திட்டம் வேணாம், இது பழைய மாதிரியே கொடுங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 90:10 இதுதான் நிதி பகிர்வா இருந்துச்சு. அதாவது 90% மத்திய அரசு கொடுத்துரும், 10% மாநில அரசு செலவு பண்ணி அவர்களுக்கான ஊதியத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரிங்களா? அதாவது பாத்தீங்கன்னா அந்த 90% அந்த நிதியிலேயே நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கான ஊதியத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க. வெறும் 10% மட்டும் நம்ம போட்டோம். ஆனா இப்ப புதுசா கொண்டு வந்த அந்த திட்ட சட்டங்கள் படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 60:40 அப்படின்னு மாத்திருக்காங்க. சரிங்களா? 60% மத்திய அரசும் 40% மாநில அரசும் அந்த ஊதிய பகிர்வை எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இதனால சர்ச்சைக்குள்ளான ஒரு திட்டமாக மாநில அரசால மத்திய அரசுக்கு இது வேணாம் அப்படிங்கிற மாதிரியே நிறைய எதிர்ப்புகள் எல்லாமே கிளம்புது. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா PMGSY நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா PMGSY, அதாவது
பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா, பிரதான் மந்திரி கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கறதுதான். இந்த திட்டத்தின்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய சாலைகளோட உள்கட்டமைப்பு வசதிகளை எல்லாத்தையுமே பெருக்கி தரமான சாலைகளா, அதாவது கிராமப்புறங்கள்ல நடக்கக்கூடிய விபத்துகள் எல்லாத்தையும் தடுக்கக்கூடிய வகையில நல்ல தரமான சாலைகளா, தரம் உயர்த்தப்பட்ட சாலைகளா வந்து அமைக்கிறது தான் இந்த பிரதான் மந்திரி கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 62,500 கிலோமீட்டருக்கு இந்தியா முழுக்க 62,500 கிலோமீட்டருக்கு சாலைகள் வந்து தரம் உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து எந்த டிபார்ட்மெண்டோட, எந்த மினிஸ்ட்ரியோட கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சகத்தின் கீழதான் வந்து இது வந்து செயல்படுது. ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சகத்தின் கீழதான் வந்து இது வந்து செயல்படுது. சரிங்களா? அதே போல இந்த திட்டத்தினுடைய இணை திட்டங்களாக என்னென்ன, இணை செயல்பாடுகளாக என்னென்ன வந்து பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடியிருப்புகளை மேம்படுத்துது. இது வந்து கிராமத்துக்கு மட்டும்தான், நகரத்துக்கு கிடையாது. வந்து இந்த மாதிரி சாலைகள் மேம்பாட்டு திட்டம் கிராமப்புறத்துக்கும் நகர்ப்புறத்துக்கும் ரெண்டுக்குமா, இல்ல கிராமப்புறத்துக்கு மட்டுமா, இல்ல யூனியன் பிரதேசங்களுக்கும் சேர்த்தியா, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கேட்பாங்க. இது வந்து மத்திய அளவுல மட்டும்தான் செயல்படுமா, இல்ல மாநிலங்களுக்குள்ளயா, அந்த மாதிரியான நிறைய வந்து கேள்வி எல்லாம் கேட்பாங்க. இது எந்த டிபார்ட்மெண்ட், அதாவது நம்ம ஒவ்வொரு ஸ்கீமும் படிக்கிறப்போ அது எந்த அமைச்சகத்தின் கீழே வந்து வருது, எந்த டிபார்ட்மெண்ட் வந்து செயல்படுத்துது அப்படிங்கறது எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுல பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து வெறும் சாலைகள் மேம்பாடு மட்டும்தானா அப்படின்னு வந்து அப்படின்னா கிடையாது. என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடியிருப்புகளையும் இவங்க வந்து மேம்படுத்துறாங்க. அதே போல பள்ளிகள் மற்றும் சுகாதார உட்கட்டமைப்பு வசதிகளையும் இவங்க வந்து, நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு திட்டம், அதாவது ICDS அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் ஆர் ப்ரோக்ராம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது எப்ப கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1975 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 1975 கொண்டு வந்து இந்த திட்டத்தின் கீழே வந்து இப்ப நிறைய துணை திட்டங்களா வந்து நிறைய வந்து சேர்த்து இதை வந்து ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு திட்டமா இது வந்து அறிவிச்சிருப்பாங்க. சரிங்களா? இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2025 மிஷன் சக்சம் அங்காடி, அதாவது போஷன் அபியான் திட்டம், போஷான் திட்டம், இதெல்லாம் பாத்தீங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகளுக்கான சுகாதார ஊட்டச்சத்து திட்டங்கள் தான் இது எல்லாமே. பாத்தீங்கன்னா அந்த மிஷன் சக்ஷம் அங்காடி எல்லாம் பாத்தீங்கன்னா, அங்கன்வாடியில இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு சுகாதார சேவைகளை வந்து வழங்குறது. அதே போல வளரிளம் பருவத்துல இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கான ஊட்டச்சத்து திட்டம், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே செய்வாங்க. அதே போல போஷான் திட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதுவும் ஒரு ஊட்டச்சத்து திட்டம் தான். சரிங்களா? குழந்தைங்களுக்கான அந்த 6 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்துக்களை எல்லாமே வந்து மேம்படுத்துறது, அந்த குழந்தைகளுக்கான இணை உணவுகளை வந்து கொடுக்கறது, முட்டைகளை வழங்குறது, சத்துமாவு வழங்குறது, இந்த மாதிரி இப்ப நம்ம ஸ்கூல்ல, நம்ம ஊர்ல அங்கன்வாடியில எல்லாம் எந்தெந்த மாதிரினா இந்த ஸ்கீம்ஸ் மூலியமா தான் அந்த குழந்தைகளுக்கான வந்து உணவு வகைகள் எல்லாமே அந்த ஸ்கூல்ல வந்து கொடுப்பாங்க. அதே போல பாத்தீங்க அப்படின்னா 0 to 6 வயதுள்ள குழந்தைகள் வந்து எல்லாமே வந்து இந்த திட்டத்தின் கீழே வந்து பராமரிக்கப்படுவாங்க. சரிங்களா? அவங்களுக்கான ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார சேவை. அதே போல பாலூட்டும் தாய்மார்களுக்கும் அங்க அந்த சத்துமாவு பாக்கெட்டு, இந்த முட்டை எல்லாம் கொடுப்பாங்க. அதே போல வளரிளம் பெண்களுக்கு வந்து இந்த நாப்கின்ஸ் எல்லாம் கொடுக்கறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த திட்டத்தின் கீழே வந்து வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆதி கர்மயோகி அபியான் அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கர்மயோகி ஸ்கீம்னே தனியா ஒரு ஸ்கீம் இருக்கு. UPSC ஸ்டூடெண்ட்காக கர்மயோகி அப்படிங்கிற ஒரு ஸ்கீமே தனியான ஒரு வந்து ஸ்கீம் இருக்கு. இதுல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதி கர்மயோகி அபியான் அப்படிங்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழங்குடியின மேம்பாடு, பழங்குடியின மற்றும் ஆதி திராவிட மக்களுக்கான மேம்பாடுகள் தான் வந்து இது வந்து சொல்லுவாங்க. அதே போல உங்களுக்கு வந்து கேட்பாங்க, என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இதுல வந்து இந்த திட்டத்தின் கீழே எந்தெந்த மக்கள், விளிம்புநிலை சமூகங்கள் எல்லாமே பயனடையுது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. பழங்குடியின மக்கள் அப்படிங்கறதா இதுக்கு வந்து கரெக்டா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கானதை மட்டும், அந்த தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்காக, விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய அந்த வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ்க்காக மட்டும்தான் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா உலக அளவுல ஒரு பெரிய திட்டமா வந்து இது வந்து பார்க்கப்படுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழங்குடியின மக்களுக்கான கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்பு, உள்கட்டமைப்பு மேம்பாடு, அந்த மாதிரியான பல வகையான சேவைகளை வந்து இந்த திட்டத்தின் மூலயமா வந்து பழங்குடியின மக்களுக்கு இந்த திட்டம் வந்து வழங்குது. சரிங்களா? அதே போல மற்ற பழங்குடியின திட்டங்களுடன் இணைக்கப்பட்டு, அதாவது இதுக்கு முன்னாடி வந்து
நெக்ஸ்ட் நம்ம என்ன ஸ்கீம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி தன் தாதிய கிருஷி யோஜனா அப்படிங்கிறது தான். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு விவசாயம் சார்ந்த திட்டம் சரிங்களா. விவசாய மேம்பாட்டிற்காக விவசாயத்தை வந்து இன்னும் வந்து அதிகப்படுத்தி தன்னிறைவுல முன்னிலைப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கமே சரிங்களா. இது வந்து ஒரு புது திட்டம் தான். இந்த வருஷம் தான் வந்து இந்த திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். இது வந்து முழுக்க முழுக்க விவசாயம் சார்ந்த அத்தனை திட்டங்களையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருங்கிணைச்சு அது மூலியமா இன்னும் வந்து சிறப்பா மற்ற விவசாய திட்டங்கள்லாம் செயல்படணும் அப்படிங்கிற அளவுல இது வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பாத்தீங்க அப்படின்னா 11 அமைச்சகங்கள் மற்றும் 36 திட்டங்கள் வந்து ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கும். இதுல வந்து 11 அமைச்சகங்கள் வந்து சம்பந்தப்பட்டிருக்கும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா விவசாயம் அப்படின்னாவே அந்த விவசாயத்துறை மட்டும் அதற்காக வந்து பொறுப்பேற்காது சரிங்களா. அதுக்கு பதிலா வந்து நீர்வளத்துறை இருக்கு. விவசாயத்துக்கு தண்ணி வேணும் அப்படிங்கிறதுக்காக நீர்வளத்துறை இருக்கும். அதே போல அந்த மண்லாம் வந்து எந்த மாதிரி தரம் இருக்கு அப்படிங்கிறதுக்கான அந்த கனிம வளத்துறைகள் இப்ப வந்து சில குறிப்பிட்ட விவசாய பகுதியெல்லாம் கனிம வளங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து நம்ம அதிகமா விவசாயம் செய்ய முடியாது. அந்த மாதிரியான விஷயங்கள் மொத்தமா அதே போல நம்ம வந்து அறுவடை முடிச்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து ஏற்றுமதி செய்யறதுக்கும் போக்குவரத்து வசதிகளுக்காக போக்குவரத்து அமைச்சகம் இது எல்லாமே அதாவது ஒரு 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 அமைச்சகம் இன்னொரு அமைச்சகத்தோட கிட்டத்தட்ட நெருங்கிய தொடர்பு கொண்டதா இருக்கும். அதே போல இதுல வந்து 11 அமைச்சகம் வந்து சம்பந்தப்பட்டிருக்கு. 36 திட்டங்களும் வந்து இதுல வந்து இணைக்கப்பட்டிருக்கு சரிங்களா. அதே போல இதோடைய இந்த திட்டத்தினுடைய முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வளம் குன்றி ஒரு 100 விவசாய மாவட்டங்களை விவசாயத்துல சிறப்பானதா மாற்றதான் இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் சரிங்களா. குறைந்தபட்சமா ஒரு மாநிலத்திற்கு ஒரு மாவட்டம், குறைந்தபட்சம் ஒரு மாவட்டம் இருக்கலாம். அதிகபட்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை மாவட்டங்கள் வேணாலும் எத்தனை வளம் குன்றிய மாவட்டங்கள் வேணாலும் இதுல வந்து இருக்கலாம் சரிங்களா. அதே போல தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, விருதுநகர் இப்போ அந்த தென் மாவட்டங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா விவசாயம் குறைவான உற்பத்தி தான். அதே போல குறிப்பிடப்பட்ட பயிர்களை மட்டும்தான் அவங்க வந்து உற்பத்தி பண்ணுவாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா சில மாவட்டங்கள் வந்து பருப்பு உற்பத்தி தான். இப்ப வந்து கடலூர்ல முந்திரி உற்பத்தி வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப வந்து அந்த முந்திரி உற்பத்தி இப்ப வந்து கடலூர்ல சில பகுதிகள்ல குறைவா இருக்கு அப்படின்னா அதை இன்னும் முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்காக திடீர்னு குறையுது அப்படின்னா அது ஏன் வந்து குறைஞ்சிச்சு, அதுக்கான காரணம் என்ன, அதை இன்னும் முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன் முயற்சியா தான் இது வந்து பார்க்கப்படுது. அதே போல தமிழ்நாட்டிலயும் இந்த 4 மாவட்டங்களும் வந்து இந்த திட்டத்தின் கீழே வந்து ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு சரிங்களா. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஸ்மைல் திட்டம் சரிங்களா. 2022 வந்து இது வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கொரோனா காலத்துல வந்து விளிம்பு நிலை சமூகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த திருநங்கைகள் மற்றும் அந்த தெரு ஓரங்கள்ல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பற்ற ஆதரவற்றோர்கள் எல்லாமே வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க. அப்போ அதை எல்லாமே வந்து மைண்ட் பண்ணி 2022 இந்த ஸ்மைல் திட்டம் வந்து கொண்டு வருவாங்க. இதுல வந்து ஒரே ஒரு பிரிவினர்னு ஃபர்ஸ்ட் நம்ம நினைச்சிருப்போம். ஸ்மைல் திட்டம் அப்படின்னா திருநங்கைகள் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்படி வந்து அது கிடையாது. இன்னொருத்தவங்க இருக்காங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தெரு ஓரத்துல இருக்கக்கூடிய ஆதரவற்றர்கள். இவங்களுக்கு எல்லாமே ஒரு பினான்சியல் அசிஸ்டன்ட் மாதிரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 8000 ரூபாய் வந்து உதவி பண்ணுவாங்க. அந்த 8000 ரூபாய் வந்து இவங்க வந்து வேற தொழில்கள் வைக்கவோ வேற வேலைக்கு செல்லவோ வேற விஷயங்கள்ல ஒரு நல்ல விஷயங்கள்ல ஒரு வேலை வாய்ப்புல ஈடுபடவோ இவங்களுக்கான ஒரு நிதி உதவியா இவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்மைல் திட்டத்தின் கீழே வந்து தராங்க. இந்த 8000 அப்படிங்கிறது ரொம்ப வந்து முக்கியம். ஏன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் அடிக்கடி வந்து கொஸ்டின் பேப்பர்ல கேட்டுருவாங்க. அதே போல நெக்ஸ்ட் என்ன திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதம மந்திரியின் போஷான் திட்டம் எப்ப கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2021 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு உணவு வளங்கள் அதே போல ஊட்டச்சத்து மேம்பாட்டுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் சரிங்களா. இப்போ இந்த திட்டத்தை வந்து 2026 வரைக்கும் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய அமைச்சரை வந்து நீட்டிச்சிருப்பாங்க சரிங்களா. பாத்தீங்கன்னா மேலும் 5 ஆண்டுகளுக்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீட்டிச்சிருப்பாங்க. 2021 கொண்டு வந்து இதற்கு அப்புறமும் ஜல்ஜீவன் மிஷன் கூட நமக்கு வந்து 2028 வரைக்கும் நீட்டிச்சு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுத்திருப்பாங்க சரிங்களா. அதே போல இந்த போஷான் அபியான் சக்ஷம் அங்காடி இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாமே எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுகாதாரத்தை மேம்படுத்தணும், ஊட்டச்சத்தை மேம்படுத்தணும், உடல் நலத்தை மேம்படுத்தணும், தாய் சேய் வந்து நல பயன்பாட்டை வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொண்டு வரதுக்காக தான் சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா PMSYM அதாவது பிரதான் மந்திரி ஷரம் யோகி மந்தன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 2019 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் பாத்தீங்க அப்படின்னா அந்த கொரோனா காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அவங்களுக்கெல்லாம் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அதே போல தெருவோரம் இருக்கக்கூடிய வியாபாரிகள் இவங்க எல்லாமே கொரோனா காலத்துல வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
பொருளாதார சிக்கல்களை அனுபவிச்சிருப்பாங்க. அதற்காக அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஓய்வூதியம் மாதிரி, பென்ஷன் மாதிரி நம்ம வந்து போஸ்ட் ஆபீஸ்லயோ பேங்க்லயோ இந்த மாதிரி கொஞ்சம் அமௌண்ட் வந்து நம்ம சேர்த்து வச்சுட்டே வந்தோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம வந்து லாஸ்ட்ல வந்து ஒரு பென்ஷன் மாதிரியே வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்கீமு கீழே வந்து இது வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? பாத்தீங்க அப்படின்னா எல்ஐசியோட இணைஞ்சு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமைப்பு சாரா தொழிலாளர்கள், அதாவது 60 வயசு வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து 3000 ரூபாய் மாசம் வந்து பென்ஷன் வர மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த திட்டத்தின் கீழே வந்து பண்ணிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன திட்டத்தை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கில் இந்தியா ப்ரோக்ராம் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். அதாவது திறன் இந்தியா திட்டம் வந்து 2015 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? இதுல வந்து நிறைய வேலை வாய்ப்பு திட்டங்கள் எல்லாமே வந்து இணைச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா, இது வந்து 2015 தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதே போல வேலையில்லா இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு திட்டம், இது எல்லாத்தையுமே இணைச்சு திறன் இந்தியா திட்டம், ஸ்கில் இந்தியா ப்ரோக்ராம் அப்படின்னு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுவும் பாத்தீங்க அப்படின்னா 2026 வரைக்கும் வந்து நீடிச்சிருப்பாங்க. சரி, இந்த திறன் இந்தியா திட்டத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலை இல்லாத இளைஞர்களுக்கு அதே போல ஒரு ஸ்கில் இருக்கும், ஒரு திறன் இருக்கும், அதை சரியான முறையில வெளிப்படுத்த முடியாது அப்படிங்கக்கூடிய இந்த கிராமப்புற நகர்ப்புற இளைஞர்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு பயிற்சி, அதே போல நிறைய வந்து இன்டர்வியூஸ் எல்லாம் வந்து எடுக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இது வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேசிய சுகாதார இயக்கம் 2013 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து ரெண்டா பிரிக்கலாம். கிராமத்துக்கு, அதாவது ரூரல் ஒண்ணு பிரிக்கலாம், அர்பனுக்கு ஒண்ணு பிரிக்கலாம். அதாவது கிராமத்துக்கு வந்து 2005லயே வந்து தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. அதே போல நகரத்துக்கு 2013 தேசிய நகர்ப்புற சுகாதார இயக்கம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ரெண்டு வந்து கொண்டு இருப்பாங்க. இது ரெண்டையும் சேர்த்து தேசிய சுகாதார இயக்கம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுலயும் அதேதான். என்ன அப்படின்னா, சுகாதார சேவை, அதே போல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜனனி சுரக்ஷா யோஜனா, ஜனனி சிசு சுரக்ஷா யோஜனா, இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாமே இந்த கிராம நகர்ப்புற சுகாதார இயக்கங்களுக்கு கீழே வந்து இந்த கருவுற்ற தாய்மார்களுக்கு எல்லாம் வந்து ஒரு உதவித்தொகை வந்து கொடுக்கறது. அதே போல தமிழ்நாட்டுல வந்து ஒண்ணு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு திட்டம் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. அந்த திட்டத்தையும் சேர்த்து வந்து அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? 18,000 ரூபாய் வந்து அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. 3 தவணைகள்ல வந்து கொடுப்பாங்க. அதே போல பாத்தீங்கன்னா கிட்டும் வந்து கொடுப்பாங்க. அந்த கிட்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கிட்ல வந்து அந்த குழந்தைக்கும் அந்த அம்மாவுக்கும் தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து இருக்கும். சரிங்களா? அதே போல நம்ம முன்னே சொன்ன மாதிரி ஜன்னி சுரக்ஷா யோஜனா, சிசு சுரக்ஷா யோஜனா ரெண்டுமே இதுக்கு கீழேதான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. தாய் சேய் நல சேவைகள் மற்றும் அந்த சுகாதார சேவை குழுக்கள் எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிராமப்புறங்களையும் நகர்ப்புறங்களையும் ஆய்வு பண்ணுவாங்க. அதாவது சுகாதார கட்டமைப்புகள் எல்லாம் வந்து வீடுகள்லாம் சோதனை போடுவாங்க. அதே போல அது எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கான அறிக்கை, அது எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தயார் பண்ணுவாங்க. சரிங்களா?